வாகன தணிக்கையின் போது போக்குவரத்து காவலர்கள் கும்பலாக நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் 2 பேர் மட்டுமே பணியில் ஈடுபட வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். 2 பேர் மட்டுமே வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க சரவணகுமார். சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் இந்த வாகன ஓட்டிகள் விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய வாகன ஓட்டிகளை பிடித்து அபராதம் விதிப்பதற்காக அங்கே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருவது வழக்கம். சமீப நாட்களாக சாலை வளைவுகளில் இது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய வாகன ஓட்டிகளை மறைந்திருந்து அவர்களை பிடிப்பது அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு குழுவாக போக்குவரத்து காவல்துறையினர் அங்கங்கே நின்று கொண்டு இந்த வாகன தணிக்கையில் ஈடுபடுகிறார். குறிப்பாக அலுவல் நேரங்களில் இது ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் கவனத்திற்கு வந்தவுடன் இது தொடர்பாக இந்த வாகன தணிக்கையில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் குறித்து அதை ஒழுங்குபடுத்தி, அதாவது இந்த அலுவல் நேரங்கள்ல 2 நபர்கள் இது போன்ற வாகன தணிக்கையில் ஈடுபடலாம். மற்ற நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் அந்த இடங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி காவல்துறையினர் பணிபுரிய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மற்றபடி குழுவாக நின்று இது போன்ற வாகன தணிக்கையில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக அந்த அலுவல் நேரங்கள்ல அப்பொழுது பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த நெரிசல் மிகுந்த அந்த சாலைகள்ல நெரிசல் ஏற்படாமல் அதை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்துவதற்கான பணிகளில் தான் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று காவல்துறை உயரதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை காவலர்களுக்கு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். நன்றி சரவணகுமார்.